வணக்கம் மகளே. இன்னைக்கு we are going to react something what's happening around the world. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உலகத்துல நடக்கிற விஷயங்களை நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண போறோம். அண்ட் தட் இஸ் கால்ட் பி வித் ஷாம். ஸோ என் கூட இருந்து எல்லாத்தையுமே வந்து யூஆர் ஆல்சோ கோயிங் டு ரியாக்ட் வாட்ஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் த வேர்ல்ட். நம்ம இன்னைக்கு பேச போற விஷயத்தை பத்தியும் நான் அதை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் விஷயத்த நான் இப்படி வீடியோல சொல்றதும், நீங்க என்ன நினைக்கிறீங்க விஷயத்த நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் வாட்ஸ் ஹேப்பன். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்த பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நான் தினத்தந்தி அப்படிங்கிற நியூஸ் பேப்பர்ல ஐ கேம் அக்ராஸ் நியூஸ் அபவுட் ஃபஹத் ஃபாசில். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரசிகர்கள் தியேட்டரில் படங்களை பார்த்துவிட்டு அங்கேயே படம் பற்றிய கருத்துக்களை பேசுங்கள், அல்லது வீட்டுக்கு திரும்ப செல்லும் வழியில் படம் பற்றி உரையாடுங்கள். இதை விடுத்து வீட்டுக்குள் உட்கார்ந்து சாப்பிடும் போது நடிகர்கள் மற்றும் அவர்களின் நடிப்பை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. சினிமாவை விட தங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றன. எனவே என்னை போன்ற நடிகர்கள் ரசிகர்களை கொண்டாட வேண்டாம். அவர் சொல்ல வர்றது எதுவுமே ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. எல்லா நடிகர்களும் அவங்க ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் when they see their fans reacting like a creep, they used to react like this. So என்னன்னா அந்த விஷயம் எனக்கும் என்ன புரியறது இல்ல. ஒரு ஃப்ரேம்ல பார்த்துட்டாலே அவரை வந்து ரொம்ப வந்து நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும், செல்ஃபி எடுக்கணும். அது ஏன் அந்த விஷயம் எனக்கு சத்தியமா புரியல. அது ஏன் ஒரு பர்டிகுலர் வேலை செய்யறவங்களை மட்டும், அதாவது ஆக்டர்ஸ் மட்டும் நீங்க அவ்வளவு உங்களுக்கு கிரேஸ் இருக்குன்னு சத்தியமா தெரியல. சரி, அப்படின்னா நான் வந்து யாருமே வந்து செல்ஃபி எடுக்க கூடாதா, ஐ மீன் கிரேஸ் இருக்கக்கூடாதா அப்படின்னா இருக்கலாம். ஆனா what are you going to do with that? What's the use? See, நீங்க ஆக்டர்ஸை மட்டும் இவ்வளவு மேல எடுத்து பேசுறது வந்து லிட்டரலா வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சம்பந்தப்பட்ட கேஸ்ட மட்டும் சப்போர்ட் பண்ணி ஒரு மக்கள் வந்து பயாஸ்டா இருப்பாங்க. அதாவது பர்டிகுலர் கேஸ்ட்ங்கிற விஷயமே வந்து, ஜாதிங்கிற விஷயமே வந்து ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு வேலை பார்க்கறவங்களை வச்சுதான் வந்து ஜாதியை பிரிஞ்சு. ஸோ லெட்ஸ் டேக் ஆக்டர்ஸ் வந்து ஒரு ஜாதியில இருக்காங்க, அந்த ஜாதியை மட்டும் நீங்க வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல இருக்கு. சி, நீங்க யூ வில் நாட் கிரேஸ் ஃபார் த போலீஸ். ஒரு டாக்டரை பார்த்து இவ்வளவு நீங்க கிரேஸ் ஆகிறது கிடையாது. ஆனா ஒரு ஆக்டரை பார்த்து இவ்வளவு விஷயங்கள், ஐ மீன் இவ்வளவு ஒரு ஸ்லேவ் கூட மோசமா பால விஷயம் பண்றது, நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இவரை பத்தி பேசுறதுனால வந்து இவரை பத்தி மட்டும் தான் பேசணும்னு இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு ஃபேஸ் பண்றாங்க. why you are seeing your favorite person as like a god? treat them as like an ordinary people. இதுல என்ன இருக்கு? இந்த விஷயம் எல்லாருக்கும் புரியணும். கடவுள் மாதிரி அவங்கள வந்து பிரைஸ் பண்றது வந்து எந்த விதத்துல வந்து நியாயமா இருக்க போகுது? நீங்க கேட்கலாம், நீ மட்டும் யோக்கியமா ப்ரோ, ஏதோ ஒரு ஆக்டரை பார்த்தா நீ செல்ஃபி கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்கலாம். அவர் வேண்டான்னு சொல்லிட்டா அவர் சொல்ற மாதிரி நானும் வந்து ஒதுங்கிடுவேன். இவ்வளவு கிரேஸ் வந்து அவங்க கிட்ட போட்டோ எடுக்கணும், அப்படி இருக்கணும். நான் வந்து நிறைய செலிபிரிட்டிஸை நான் சென்னையில பார்த்தவன் தான். சில பேரை வந்து டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருக்கேன். as a medical rep, I was seeing some like for example கிஷான் தாஸ். அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது சார் போட்டோ எடுக்கும்போது இல்லப்பா அப்படின்னாரு. சரி அப்படின்னு ஒதுங்கிட்டேன். அதே மாதிரி நான் இப்ப அடுத்த ஒரு போட்டோ காமிக்கிறேன் பாருங்க. செல்வராகவன் சார்ட்ட போட்டோ எடுத்தேன். ஏன் நீங்க வந்து கேட்கலாம், இவர்கிட்ட வந்து போட்டோ எடுக்கிற, நீ வந்து அவர் கடவுள் மாதிரி பாக்குறேன். கடவுள் மாதிரிலாம் பார்க்கல. ஐ எம் சீயிங் ஹிஸ் மூவிஸ் அண்ட் அந்த மூவிஸ் தான் எனக்கு வந்து கடவுளா தெரியுது. ஸோ இவர் பார்த்து நான் வந்து சார் நான் படம் நல்லா இருந்துச்சு, 1001 படம்லாம் நல்லா இருந்துச்சு, ஐ பிரைஸ்ட் ஹிம் அண்ட் சார் தப்பா நினைச்சுக்கினா ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். he was literally okay for that. நீ அதை விட்டுட்டு இந்த மாதிரி சிச்சுவேஷன் தனியா இருக்கும்போது இல்லாம கூட்டம் அவ்வளவு இருக்கும், அங்க போயிட்டு நீ அவர் போய் சார் போட்டோ சார் எதுக்கு? சோ நான் சொல்ல வர்றது இதாங்க.
ட்ரீட் எவ்ரிஒன் ஈக்குவலி. சரியா? ஒருத்தனை தாழ்த்தி எப்படி பார்க்கிறது தப்போ, அதே தப்பு தான். அதே மாதிரி தான் ஒருத்தனை உயர்த்தி பார்க்கிறது. அந்த இடத்துல நீங்க உங்கள தாழ்த்திக்கிறீங்க. சரியா? சோ, அந்த மாரி விஷயத்துல ரொம்ப நீங்க தாழ்த்திக்கிட்டு, அவங்களுக்கு கீழ இருக்கிறது வந்து பெருமையே கிடையாது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சோ, ஐ ஹவ் ரியாக்டட் எனஃப். இதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். நான் சொன்னது தப்பா இருக்கலாம், ரைட்டா இருக்கலாம். லெட்ஸ் டிஸ்கஸ் இன் கமெண்ட்ஸ்.